மாலை 7 மணி. கருமேகங்கள் சூழ்ந்த வானம். மழை தொடர்ந்து கொட்டிக் கொண்டிருந்தது. ரவி கிராமத்திலிருந்து நகரம் நோக்கி நடந்து கொண்டிருந்தான். திடீரென மின்னல் ஒளியில் சாலையோரத்தில் ஒரு பழைய உடைந்த பெரிய வீடு தெரிந்தது. மழையிலிருந்து தப்பிக்க அவன் அந்த வீட்டுக்குள் நுழைந்தான். உள்ளே சென்றவுடன் பின் கதவு தானாக மெதுவாக மூடப்பட்டது. சத்தமில்லாமல், ஆனால் பயமுறுத்தும் விதத்தில். வீட்டின் உள்ளே பழைய மர வாசனை, தூசி மற்றும் சிலந்தி வலைகள். சுவர்களில் பழைய குடும்ப புகைப்படங்கள் வரிசையாக தொங்கின. ஒவ்வொரு புகைப்படத்திலும் கண்கள் அவனை பின்தொடர்வது போல. முகங்களில் சிரிப்பு இல்லை. அனைவரும் அசையாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தனர். அவன் மூலையில் இருந்த பழைய நாற்காலியில் அமர்ந்ததும் மேல் மாடியில் மெதுவான காலடி சத்தம் கேட்டது. மழை சத்தத்தை கடந்து அந்த அடிகள் மெதுவாக கீழே இறங்கின. ரவி கதவை நோக்கி ஓடினான். திறக்க முயன்றான். கதவு அசையவில்லை. மீண்டும் முயன்றான். பூட்டு எதுவும் இல்லாத கதவு பாறை போல கனமாக இருந்தது. அப்போது பின்புறம் குளிர்ந்த காற்று வீசியது. ஒரு பெண் குரல் காதுக்கு அருகே கிசுகிசுத்தது. இங்கிருந்து யாரும் போக மாட்டாங்க. அவன் திரும்பி பார்த்தான். ஆனால் யாரும் இல்லை. வீட்டின் இருட்டில் புகைப்படங்கள் மெதுவாக புதிய ஒன்று உருவாக்கிக் கொண்டிருந்தன. அதில் ரவியின் முகம். அடுத்த நாள் காலை அந்த வீடு வெறிச்சோடியது. ஆனால் சுவரில் மற்ற புகைப்படங்களுடன் ரவி சிரிக்காமல் நிற்கும் புதிய படம் தொங்கிக் கொண்டிருந்தது.